வேட்டைன்னு ஒன்று நடந்தா அதுல கண்டிப்பா இறைன்னு ஒன்று விழுகணும். ஆனா வேட்டையாடுறவன் எல்லாம் வேட்டைக்காரன் கிடையாது. கடைசியில யார் உயிரோடு தப்பிக்கிறாங்களோ அவன் தான் உண்மையான வேட்டைக்காரன். அப்படிப்பட்ட ஒரு சர்வைவல் மூவி தான் இந்த அபெக்ஸ். சர்வைவல் மூவின்னு உடனேயே செட்டு போட்டெல்லாம் எடுக்காம உண்மையாவே ப்ளூ மவுண்டன்ஸ் மாதிரியான ரொம்ப அழகான ரம்யமான இடத்துல ரொம்ப கஷ்டமான சீக்வன்ஸ் எல்லாத்தையும் சூப்பரா படமாக்கியிருக்காங்க. இந்த படத்துல டூப் எல்லாம் போடாம ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா தரமா படமாக்கியிருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வாங்க படத்தை பார்க்க போலாம். ஷாஷா அப்படிங்கிற இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஷாஷாவும் டாமியும் லவ்வர்ஸ். ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போ ஒரு மலை ஏறிக்கிட்டு இருக்காங்க. சாதாரணமான மலை இல்லைங்க, ரொம்பவே ஹைட்டான மலை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறக்கூடிய குளிரும் நிலவுது. இப்போ பாத்தீங்கன்னா சாஷா வந்துட்டு ஒரு கத்துக்குட்டி தான். அவ ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் திரும்ப திரும்ப அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. டாமிக்கு சாஷா மேல ரொம்பவே சாஃப்ட் கார்னர் இருக்கு. டாமி ஏகப்பட்ட மலை ஏறினவன் தான். டாமி வந்து சாஷா கிட்ட சொல்றான், நீ கொஞ்சம் பொறுமையா ஏறி இல்லைன்னா விழுந்துகிட்டே இருப்பேன்னு. ஆனா நம்ம ஆர்வ கோளாரா இருக்க சாஷா திரும்ப திரும்ப ஏறி கீழே விழுந்துகிட்டே இருக்கா. இதனால பயங்கரமா டயர்ட் ஆயிடுறாங்க. நைட் ஆயிடுது. பாதி வழியிலேயே ஒரு டென்ட்டை கட்டி அந்த இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சாஷா வந்து டாமி கிட்ட ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்கேன்னு கேட்கும்போது, என்னுடைய லைஃப் சீக்கிரத்திலேயே முடிய போகுது, என்னுடைய வியாதி முத்திக்கிட்டே இருக்கு, என்னுடைய இந்த லக்கி காம்பஸோ அதுதான் சொல்லுதுன்னு சொல்றான். அதாவது அடிக்கடி அவன் வந்துட்டு லக்கு அதுல தான் செக் பண்ணிப்பான் போல. அவ கோவப்பட்டு அந்த லக்கி காம்பஸை வாங்கி வச்சுட்டு ரொம்ப பனிப்பொழிவா இருக்கு, நம்ம எல்லாம் கீழே போயிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்காங்க. இறங்கும் போது டாமி சொல்றான், இதுக்கு மேல நம்ம பொறுமையா இறங்கிக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது, பேசாம மறுபடியும் இங்க ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தங்கிக்கலாம்னு. ஆனா சாஷா அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறா. திடீர்னு ஒரு பெரிய பனிப்பொழிவு வந்துட்டு இவங்கள தாக்குது. அந்த நேரத்துல இவ கையில இருக்க ரோப்பை பிடிச்சிக்கிட்டு டாமி அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல டாமி வந்துட்டு மயக்க நிலை அடையிறான். ஆனா சாஷானால அந்த ரோப்பை பிடிக்க முடியல. டாமியை கீழே விட்டுறா. இவ கண்ணு முன்னாடியே டாமி கீழே விழுந்து செத்து போறான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சாஷாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 5 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. சாஷா டாமியோட அந்த லக்கி காம்பஸை கையில வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போறா. அது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரேஞ்சர் ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு இங்க இருக்கக்கூடிய மலைக்குள்ள நான் போகணும் அப்படின்னு கேட்கிறா. அந்த ரேஞ்சர் இது வரைக்கும் போன யாருமே திரும்பி வந்ததில்ல, கண்டிப்பா நீங்க போய்தான் ஆகணுமான்னு கேட்கிறாரு. ஏற்கனவே மன அழுத்தத்தில் இருந்த சாஷா கண்டிப்பா போறேன்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் பெர்மிஷன் வாங்கிட்டு பக்கத்துல இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய் அவளுடைய ட்ரெக்கிங்க்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்குறா. அங்க இருக்க 2-3 பேரு இவளை பயங்கரமா கலாய்க்கிறாங்க. ஆனா இவ அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறா. அந்த இடத்துல பென் அப்படிங்கிற இந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நான் கொடுக்குற பீஃப் ஸ்டீக்ஸ் எல்லாம் வித்து போகுதா அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பசங்களும் அதெல்லாம் யாரு வாங்குவாங்கன்ற மாதிரி கலாய்ச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ சாஷா அந்த பீஃப் ஸ்டீக்ல தான் ஒன்னு எடுத்துட்டு அவளுடைய பர்ச்சேஸை முடிச்சுட்டு அவ பாட்டுக்கு அவளுடைய வண்டியில வந்து ஏறா. ஆனா அவளுக்கு புதுசா இந்த மேப் எல்லாம் பாக்குறது பயங்கர கன்ஃபியூசிங்கா இருக்கு. நல்ல வேலையா பென்னும் பக்கத்துல தான் இருக்கான். பென் இவகிட்ட ஏதாவது பிரச்சனை கேட்கும்போது இந்த போற வழியை கொஞ்சம் சொல்றீங்களான்னு அவகிட்ட மேப்பை காமிச்சு சஜஷன் கேட்கிறா. அந்த நேரத்துல பென்னு போற வழியில பிளாக் ஸ்டோன் பே அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, நீங்க அங்க போனீங்கன்னா ரொம்ப ரம்மியமான காட்சியெல்லாம் நீங்க பார்க்க முடியும், ட்ரெக்கிங்க்கு அதுவும் உங்களை மாதிரி சோலோ உமன் எல்லாம் சூப்பரா என்ஜாய் பண்ணக்கூடிய இடம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆனனால ஒரு இடத்துல நின்னுறா. அவ கையில ஒரு பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து வச்சுக்கிறா அவளுடைய சேஃப்டிக்காக. தூரத்துல இருந்து ஏதோ ஒரு வண்டி பக்கத்துல வருது. 2 மான வேட்டையாடிட்டு உள்ள இருந்து 2-3 பேர் இறங்குறாங்க. யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இவளை கலாய்ச்சிக்கிட்டு இருந்தா அந்த பசங்க தான். அவங்க வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கொன்ற மாதிரி எல்லாம் ஃப்ளர்ட் பண்றாங்க. ஆனா சாஷா இது எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறா. இன்னொருத்தன் பக்கத்துல வந்து ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றான். ஆனா இவ கண்டுக்காம ரொம்ப பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் கையில வச்சுக்கிட்டு தைரியமா தூங்குறா. நடுராத்திரியில அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிடறா. அடுத்த நாள் காலையில இவ அவளுடைய குட்டி படகை எடுத்து அங்க வேகமா போய்கிட்டு இருக்க கல்லு முள்ளும் இருக்கிற நதியில ரொம்ப சந்தோஷமா ராஃப்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற சூழ்நிலை இவ இவ்வளவு நாள் அனுபவிச்ச டிப்ரெஷனுக்கு ஒரு வழி நிவாரணியா இருக்குன்னு உணர்றா. போற வழியில பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இங்க வந்து காணாம போன ஒரு சிலரோட பொருட்கள் எல்லாம் பாக்குறா. டாமி உயிரோடு இருந்திருந்தா இந்த சூழ்நிலை எந்த மாதிரி இருந்திருக்கும்னு அவன் நினைச்சு பாக்குறா. டாமியோட மரணத்துக்கு நானும் ஒரு காரணம் தான் அப்படின்னு இவளுடைய டிப்ரெஷன் இவளால தாங்க முடியல. அப்படியே தூங்கியும் போயிடுறா. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது இவளுடைய திங்ஸ் எதையுமே காணோம். மாறா அவளுடைய கேம்ப் சைட்டுக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு. திங்ஸ் எங்க போயிருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே அவ குட்டி படகு எடுத்து ஏதோ ஒரு சவுண்டு வர இடத்துல நேரா வந்து பாக்குறா. அங்க பார்த்தா ஒரு குட்டி கேம்ப் ஷெட் மாதிரி போட்டிருக்காங்க.
பார்த்த உடனே இவளுக்கு தெரிஞ்சிருச்சு அங்கே யாரோ இருக்காங்கன்னு. யாருன்னு பார்த்தா அவளுக்கு வழி சொன்னா அதே பென்னு. இந்த காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒருத்தனை பார்த்த உடனே அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. பென்னும் இவளை வார்மா வெல்கம் பண்ணுறா. வாங்க, என்னாச்சு, இங்கே தான் இருக்கீங்களா, நான் சொன்ன மாதிரி சீக்கிரத்துலேயே வந்துட்டீங்களே, அந்த மாதிரி இவளை வார்மா வெல்கம் பண்ணுறா. இவளுக்கும் ஒரு மாதிரி கன்வின்சிங்காக இருக்குது. பென்னு சரி வாங்க சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறா. இல்லை, என்னோட பேகை காணோம், அதை தேடிக்கிட்டு தான் நான் இங்கே வந்தேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஒரு வேளை ஏதாவது அனிமல்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கோ, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எப்போவுமே ட்ரெக்கிங் வரும்போது நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு வருவேன், இந்த மாதிரி மிஸ் ஆச்சுன்னா எனக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும், அதனால நான் உங்களுக்கு அதில் கொஞ்சம் பொருட்கள் தரேன்னு சொல்கிறாங்க. பென்னு இவளுடைய பிரயாணம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இவன் நைட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்கிறா. அப்போ பென் சொல்கிறா, இந்த மாதிரி தனியாக வர பென் ட்ராவலர்கிட்ட இந்த மாதிரி நிறைய பேர் நடந்துக்குவாங்க, என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் இவ சமைச்சுக்கிட்டு இருந்த மீனையும் கொடுக்குறான். இவளும் ஓகேன்னு சொல்லி சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பென் வந்துட்டு ரொம்ப ரொம்ப காமா குவைட்டா இருக்கிறது இவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வழியா இங்கிருந்து வெளியே போறதுக்கு வரைக்கும் ஒரு கம்பெனியன் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு நிம்மதியா அவன் கொடுக்கக்கூடிய மீனை சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவன் கொஞ்சம் பர்சனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறான். அப்போ வந்துட்டு இவ ரொம்ப ஆக்வர்டா பதில் சொல்றா. ஏன்னா இவளுக்கு டாமி இறந்து போனதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லவும் விருப்பம் இல்லை. இவன் நிம்மதியை தேடி தான் இந்த ட்ரெக்கிங்க்கு வந்திருப்பா. அதனால இவன் கிட்ட அதிகமா எதுவும் ரிவீல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த மீனை இவ சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. பென் கிட்ட இவளும் ஒரு சில பர்சனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ என்ன பிஸ்னஸ் பண்றியா அப்படி இப்படின்னு. அப்ப பென் சொல்றான், பல வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க என் அம்மா கூட வந்தேன். எங்க அம்மா இங்க எதிர்பாராத விதமா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் இங்கிருந்து போக விருப்பமே இல்லை. பீஃப் ஸ்டீக் எல்லாம் செஞ்சு பக்கத்துல இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கொடுத்துட்டு நானும் இங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு பென் சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது பென் அவனுடைய கேம்ப் சைட்டுக்குள்ள போயிட்டு சாஷாவுடைய பேகு, அவளுடைய ஷூஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரா. அப்படின்னா ராத்திரியே நம்ம இங்க வந்தது இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளுடைய திங்ஸ் இவன் தான் எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சாஷா யோசிக்கிறா. ஆமா, இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சாஷா டைரக்டா கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கெல்லாம் டைம் இல்லை, இப்போ நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கொடூரமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். அதை பார்த்த உடனே சாஷாவுக்கு நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமோன்னு தெரியுது. இப்போ அவன் சொல்றான், நான் இப்போ ஒரு மியூசிக் சிஸ்டத்துல ப்ளே பண்ண போறேன், அந்த சாங்கை வந்துட்டு நீ கேட்டுட்டே ஓடணும், அந்த சாங்கு உனக்கு எப்போ கேட்கறது நிற்கிதோ அந்த இடத்துல நீ நின்னுறணும், நான் வந்து உன்னை பிடிச்சிருவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி சைக்கோ மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். சாஷாவுக்கு இப்போதான் உண்மையாகவே ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கோம் அப்படிங்கிற உண்மை தெரியுது. அதாவது இப்போ நான் ப்ளே பண்ண போகிறேன், நீ சீக்கிரம் ஓட ஆரம்பிச்சிரு அப்படின்னு அவனும் சொல்கிறான். சப்போஸ் நீ தப்பிச்சு ஓடிட்டேன்னா நான் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அந்த மியூசிக் சிஸ்டத்தில் பாட்டை போட ஆரம்பிச்சிடறான். இந்த பொண்ணு வேகமாக அவளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு வழியாக அவள் படகுலேயே ஏற ஆரம்பிச்சிட்டா. ஏறிட்டு இவளால் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக துடுப்பு போட்டு போய்கிட்டே இருக்கா. ஒரு நீர்வீழ்ச்சிக்குள்ளே விழுகிறா. இது உண்மையாகவே எடுத்த ஸ்டண்ட்டு, சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அவளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு வழியாக கரை ஏறி அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. தூரத்தில் பாட்டு கேட்குது. அவனும் இவளை நோக்கி ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. கை நிறைய ஆரோஸ் வச்சிருக்கா. எப்படி அந்த ஆரோல ஒரு ஆரோ குத்துனாலும் இவ செத்துருவா. வர வழியில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அங்கே பார்த்தா ஒரு வீடியோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு மனுஷங்க இருக்காங்க, ஆனால் இதுவும் ட்ராப்பு தான் அப்படின்னு இவனுக்கு தெரியுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே தான் பென் நின்றுக்கிட்டு இவளை ஷூட் பண்ணுறதுக்காக குறி பார்த்துக்கிட்டு இருப்பான். இவ ஓடுறதை பார்த்த உடனே ரொம்ப வேகமாக துரத்திட்டு வந்து கிடைச்ச கேப்ல எல்லாம் ஆரோவை புகுத்திக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு ஆரோலேருந்து தப்பிச்சு சாஷா ஓடுறதுக்குள்ள அவருக்கு ஒரு யுகமே கடந்து வந்த மாதிரி ஆகுது. போகிற வழியெல்லாம் தடுக்கி விழுகிறா. ஒரு பெரிய கிளிஃப்ல இருந்து தண்ணிக்குள்ள விழுகிறா. விழுகும்போது அவளுடைய தலை வந்துட்டு பயங்கரமாக ஒரு பாறையில் இடிச்சிருது. இருந்தாலும் அந்த தண்ணியோடைய கரண்ட்லேயே இவளும் போய்கிட்டே இருக்கா. ஒரு வழியா பென்னோடைய கண் பார்வையிலிருந்து தப்பிச்சுட்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நதியை நீந்தி ஒரு இடத்துக்கு கரையை வந்து சேர்ந்துடுறா. அங்க இருக்கக்கூடிய டிஷர்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அவளே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிக்கிறா. இப்போ அவளுடைய பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து கைக்கு மாட்டுற இடத்துல வச்சுக்கிட்டு அவளுடைய பயணத்தை தொடங்குறா. எப்படியும் இந்த இடத்துல இருந்து மிஸ் ஆகி போனாதான் உயிரோடு தப்பிக்க முடியும்னு இவளுக்கு தெரியும். இவளுக்கு ஏற்கனவே மலை ஏறுறதுல ஒரு சில அனுபவம் இருந்ததுனால அங்க இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குல ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்கான உபகரணங்கள் எதுவும் இல்லாதனால வலிக்கு விழுந்தாலும் ஒரு வழியா மேலே ஏறிறா. மேலே ஏறி பார்க்கும்போது அந்த மொத்த காடுமே இவளுக்கு தெரியுது. இப்போ பைனாக்குலரை வச்சு பார்த்து எங்காவது தப்பிக்கிறதுக்கான வழி கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே வந்து இங்க மாட்டிக்கிட்ட ஒரு ஃபேமிலியோடைய ஒரு குட்டி படகு அவ பார்க்கறா. திடீர்னு பார்த்தா ஒரு சைட்ல இருந்து பறவைகள்லாம் பறக்குது. அதாவது பென்னு வந்துட்டு அம்பு விட்டது அதிர்ச்சியில அந்த பறவையெல்லாம் பறக்குது. அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல பைனாக்குலர்ல பார்த்தா அவன் கரெக்டா அந்த பைனாக்குலர் வழியா இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த காட்சியில பார்த்த உடனே இவ உறைஞ்சு போயிடுறா. அவன் கண்
பார்வையிலிருந்து தப்பிச்சே ஆகணுங்கிறதுக்காக மறுபடியும் ஏறின பள்ளத்தாக்கு கீழேயே இறங்கி போய்கிட்டு இருக்கா. இவன் கண்ணுல மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன இடுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுகிட்டு இருக்கா. அவனும் மேல இருந்து வந்து ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றான். ஆனா இவ கை கட்டுற தூரத்துல இருந்தாலும் அவன் கண் பார்வை கேட்டவே இல்லை. அதனால அவன் எங்கேயோ மிஸ் ஆகி போயிட்டாலோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான். இந்த பொண்ணு மறுபடியும் மேலே ஏறி வந்து கிடைக்கிற கேப்புக்குள்ளெல்லாம் பூந்து பூந்து போய்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி இவ பயங்கரமா எக்ஸாஸ்ட் ஆயிட்டா. எப்படியாவது அந்த படகு கிட்ட போனாதான் இந்த நதியை கடந்து நம்ம வாழ்க்கைய வாழவே முடியும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை. நதிக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அவன் ட்ரெஸ் இல்லாம தண்ணிக்குள்ள குதிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண ஆகாதுன்னு இந்த பொண்ணு ரொம்ப பொறுமையா அந்த படகை நோக்கி போய்கிட்டு இருக்கா. அவனுக்கு தெரியாம இவ்வளவு தூரம் வந்துட்டா. இப்ப அந்த படகை கழட்டணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவளால கழட்ட முடியல. சரின்னு போயிட்டு அங்க இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கீழே ஆல்ரெடி செட் பண்ணியிருக்க ட்ராப்புக்குள்ள கால் மாட்டிக்குது. கால் பயங்கரமா மாட்டினதுனால அவ கத்துறா. அந்த கத்துற சத்தத்தை கேட்டு இவனும் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அவளை பிடிக்கிறதுக்காக வரான். அவன் வர்றது தெரிஞ்சுட்டு இவளும் ரொம்ப வேகமா செயல்பட ஆரம்பிக்கிறா. ஆனா பயங்கரமான ட்ராப்ல இவ கால் மாட்டினதுனால இவளால வெளியே வர முடியல. அந்த சங்கிலியை பிடிச்சி அவளை இழுக்கிறா. இவளும் கையில இருக்க பெப்பர் ஸ்ப்ரேவை வச்சு அவன் மூஞ்சியில தாக்குறான். வலி தாங்க முடியாம அவன் அலறிக்கிட்டு இருக்க நேரத்துல இவ எப்படியாவது அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஸ்க்ரூவை கழட்டுறா. ஆனா ஸ்க்ரூ பயங்கரமா ராக்ல டை பண்ணி வச்சிருக்கிறதுனால இவளால அதை கழட்டவும் முடியல. அவன் பின்னாடி இருந்து ட்ராப்பை வச்சு இந்த பொண்ணு இழுத்துக்கிட்டே இருக்கா. இவளால வலியும் தாங்க முடியல. மறுபடியும் பெப்பர் ஸ்ப்ரே எடுக்கிறா. அதுக்குள்ள அவன் கையில அவனுடைய ஆயுதத்தை எடுத்துட்டான். இப்ப அந்த ஆயுதத்தை பிரஸ் பண்ணாலே இவ செத்து போயிடுவா. அதனால அவன் சொன்ன மாதிரி பெப்பர் ஸ்ப்ரேவை தூக்கி தூரமா போட்டுட்டான். இப்ப பக்கத்துல வந்து இவளுடைய காலில் இருக்க ட்ராப்பை பொறுமையா எடுத்து விடுறா. இவளுக்கும் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லைன்றனால அவன் கிட்ட சரண்டர் ஆகுறா. பென்னோட முகத்துல அப்படி ஒரு கொலவெறி இவ பாக்குறா. நீ என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொன்ன உடனே இவளை அதே இடத்துல கட்டி போட்டு தொங்க விடுற மாதிரி உட்கார வைக்கிறான். இவனா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய 2-3 செரி பழத்தை பொறிச்சிட்டு வந்து இந்த பொண்ணு வாயில கம்பல் பண்ணி ஊட்டி விடுறான். என்னை பார்த்தா உனக்கு கோபம் வருதா அப்படின்னு பென் வந்து கேட்குறான். அதுக்கு இந்த பொண்ணு இல்லை எனக்கு உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிடுறா. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அவளை ராத்திரி முழுக்க பயங்கரமான மலையில் அவளை தொங்க விட்டுறான். இவன் மட்டும் கேம்புக்குள்ளே உட்காந்து அந்த பொண்ணு கஷ்டப்படுறத ரொம்ப ரசித்து பார்க்குறா. இவளுக்கு இப்போ தான் தெரியுது இவ சைக்கலாஜிக்கலாக ரொம்பவே அடிபட்டதுனால தான் இந்த மாதிரி ஒரு மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு. அவன் மேலே அவ்வளோவா கோபம் இல்லைனாலும் இவன்கிட்ட இந்த தப்பிச்சு போனால் போதும்னு மட்டும் சாஷா நினைக்கிறா. அடுத்த நாள் காலையில் சாஷாவையும் கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய இவனுடைய படகுலையே ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கா. சாஷா இவன்கிட்ட பேசி எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவளை கட்டி வச்சிருக்க அந்த கயிறை அவுக்கிறத இவனும் நோட் பண்ணிடுறான். நீ நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ முட்டாள் கிடையாது. எனக்கும் இந்த இடத்துல எப்படி சர்வைவ் பண்ணணும்னு தெரியும், இங்கே வர்றவங்களை எப்படி போட்டு தள்ளணும்னு தெரியும்னு அவன் என்னென்னமோ பேசுகிறான். அப்போ தான் இவளுக்கு புரிய வருது இவனை கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக டீல் பண்ணால் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடலான்னு. அடிக்கடி பென்னுக்கிட்ட அவங்க அம்மாவை பற்றியே சாஷா கேட்டு அவளை சைக்கலாஜிக்கலாக வீக் ஆக்கலான்னு நினச்சிக்கிட்டே அவள் கையால் அந்த கட்டை அவுக்கணும்னு ட்ரை பண்ணுறா. அப்போ அதை பார்த்தா பென்னு அவளை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறான். தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு அந்த கயிறை இன்னும் டைட்டாக கட்டிட்டு வேகமாக அவனுடைய படகை இயக்க ஆரம்பிக்கிறான். சாஷா வேற வழி இல்லாமல் அந்த படகு பின்னாடியே அங்கேயும் இங்கேயும் அடிபட்டு போகிறான். இப்போ ரொம்ப அமைதியான ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே 2 பேரும் வராங்க. பள்ளத்தாக்கில் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய ரொம்ப மர்மமான குகைக்கு இவன் வந்து அவளை கயிறு கட்டி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இருந்தாலும் இவன் கூட போராடி தான் ஆகணும்னு அவளுக்கு தெரிஞ்சதுனால அவன் போற போக்கிலே இவளும் சைலண்டா வந்துகிட்டு இருக்கா. பள்ளத்தாக்குக்குள்ள நுழையும் போதே பயங்கரமான வாசம் வர ஆரம்பிச்சிருது. இது என்ன இடம்னு மொத்து கவனிக்கும் போதுதான் அவளுக்கு ஒரு பயங்கரமான விஷுவல் கண்ணு முன்னாடி தெரியுது. மனுஷங்கள் எல்லாத்தையும் கொலை பண்ணி அவங்களுடைய உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்டையும் எடுத்து இவன் அங்கேயும் எங்கேயும் தொங்க வச்சு காய வச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது. இதுக்கு முன்னாடி காணாம போனதா அங்க பார்த்த மிஸ்ஸிங்ல இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸுடைய உடம்போட பார்ட்டு தான் அதெல்லாம். அவன் தான் அந்த உடம்புல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பீஃப் ஸ்டீக்குன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வித்துக்கிட்டு இருந்திருக்கான். இவளும் ஆக்சுவலாக மனுஷங்களோட கறியை தான் பீஃப் ஸ்டீக்குன்னு நினச்சி சாப்பிட்டது இவனுக்கு தெரிய வருது. சாஷாக்கு அடுத்ததா இவன் நம்மளதான் கொண்டு நம்மளுடைய உடம்பு இதே மாதிரி பீஃப் ஸ்டீக் ஆக்க போறான்னு தெரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் இவ ஒரு பயங்கரமான காட்சியை பார்க்குறா. அவன் வாய்க்குள்ள ஒரு வினோதமா ஒரு சவுண்டு விட்டுக்கிட்டே கையை விடுறான். கையை விட்டு அவன் கையில் 2 பல் செட் எடுக்கிறான். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் தான் அவனுடைய பல்ல அவன் காட்டுறா. பயங்கர கூர்மையான மிருகத்துக்கு இருக்கிற மாதிரியான பல்லு இருக்கு. இவளுடைய கையை எடுத்து அவனுடைய வாய்க்குள்ள விட ட்ரை பண்றா. அவ பயந்து கத்துறத பார்த்துட்டு கையை விட்டுறான். கொஞ்ச தூரம் பின்னாடி போயிடுறான். அந்த இடத்துல ஒரு கிளாக்கும் இவங்க அம்மாவோட போட்டோவையும் இவ பாக்குறா. அங்க என்ன நடக்குதுன்னு இவன் நினைச்சு பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கயிறுல இவளை கட்டி தொங்க விட்டுறான். இவளுக்கு உடம்பு பயங்கரமா வலிக்குது. எப்படியோ இவளுடைய கால் மட்டும் லைட்டா தரையில படுது. ஏற்கனவே செத்து போனவங்களுடைய உடம்பெல்லாம் இவன் பதப்படுத்தி வச்சிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இவளை அடுத்து கொலை பண்றதுக்காகவும் எல்லா பொருளையும் தயார் பண்ணி நெருப்பும் மூட்டி வச்சிடறான். ஆக்சுவலா இவளுக்கு என்ன விஷயம் தெரிய வருதுன்னா, சைக்கலாஜிக்கலா இவங்க அம்மா செத்த மாதிரியே இவளையும் கொலை பண்ணணும் அவனும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இவகிட்ட வந்துட்டு என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா அப்படின்னு நல்லா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. சம்மந்தம் இல்லாம இவன் பேசும்போது இவனுக்கு சைக்கலாஜிக்கலா ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். அவன் திடீர்னு வந்து சாஷாவை கட்டி பிடிக்கும் போது இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவனுடைய காதை சாஷா பயங்கரமா கடிச்சு வச்சிடறா. காதுல இருந்து நிறைய ரத்தம் வருது. அந்த போராட்டத்துல இவ கட்டி வச்சிருந்த கயிறும் அவன் கீழே விழுகிறா. இவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறா. அவன் ட்ரெஸ் போனா போகுதுன்ட்டு ட்ரெஸ்ஸை விட்டுட்டு அவ வேகமா அங்கிருந்து ஓடி போறா. இவ கையும் அவன் கையும் கட்டி வச்சிருக்காங்க. அதனால இவ தண்ணிக்குள்ள குதிச்ச உடனே வேற வழி இல்லாம அவனும் தண்ணிக்குள்ள குதிச்சிடறான். அதுக்கப்புறம் அவனுடைய கையில இருந்து கட்டு அவுந்து போகுது. இருந்தாலும் அவன் மேனேஜ் பண்ணி அந்த கட்டை பிடிச்சிடறான். ரெண்டு பேரும் ரொம்ப வேகமா அங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள விழுகிறாங்க. இவன் மூச்சையாகி கீழே விழுந்துறான். ஆனா சாஷாவுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா சாஷாவுடைய கையில இருக்க கயிறு அவன் கூட ஒட்டிட்டு இருக்கிறதுனால அவனை அங்க இருக்கக்கூடிய ஒரு மரக்கட்டையில கட்டி வச்சுட்டு சாஷா மேல வரா. ஆனா அவனுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டுருது. ரொம்ப கஷ்டப்பட்டு அவனும் கை கட்ட அவுத்திருக்கான். ஆனா அவன் மேல வர்றதுக்குள்ளாரையே அன்கான்சியஸ் ஆயிடுறான். அவன் வந்துட்டு கான்சியஸ்குள்ள வர்றதுக்குள்ளாரே அங்க இருக்க ஒரு கயிறை யூஸ் பண்ணி எப்படியாவது இவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவனை தண்ணிக்குள்ள முக்கி ட்ரை பண்ணும்போது கூட அவன் சாக மாட்டேங்கிறான். கையில இருக்க கயிறை வச்சு அவன் கழுத்து பயங்கரமா இருக்கிறான். ஆனா அதுக்குள்ள பென்னும் எந்திரிச்சிடறான். இப்ப ரெண்டு பேரும் மட்டும் அங்க தனியா போராடிக்கிட்டு இருக்காங்க. இவன் அவளை இழுக்கிறதும் அவ இவளை இழுக்கிறதும் காட்டுக்குள்ள பயங்கரமான உயிர் போராட்டமே நடக்குது. ரெண்டு பேருமே பலத்துல கொஞ்சம் கூட குறைஞ்சவங்க இல்ல. ஆனா திடீர்னு இவளுடைய கண்ணுல இவனுடைய அம்மாவை பாக்குறா. டக்குன்னு அவங்க அம்மா ஞாபகம் வந்த உடனே அந்த பொண்ணுடைய கழுத்துல இறுக்கி பிடிச்சது விட்டுறான். நீ ஓகே தானே அப்படின்னு அவன் கேட்கும்போது டக்குன்னு அந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு அவனை தள்ளி விட்டு கையில இருக்க ஒரு பெரிய கல் எடுத்து அவனுடைய காலை பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடறா. அவனுக்கு நீ என் அம்மா கிடையாது அப்படின்னு உணர ஆரம்பிச்சு அவனை அடிச்சு தள்ளி விட்டுறா. இப்ப இவனே இவனுடைய காயத்தை ஓபன் பண்ணி பார்க்கும்போது பயங்கரமான அடிபட்டிருக்கிறது தெரியுது. ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் போராடினதுக்காக ரொம்ப டயர்டாகி நைட்டு வரைக்கும் அந்த இடத்துலயே தூங்கிடுறாங்க. இப்ப ரெண்டு பேரும் பொறுமையா உடம்புல கொஞ்சம் கூட சக்தி இல்லாம மனசு விட்டு இந்த சூழ்நிலையில பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, எனக்கு உன்ன மேல கோபமெல்லாம் கிடையாது. நீ உன் அம்மா இழந்து போன துக்கத்தினால இந்த மாதிரி இருக்க. சைக்கலாஜிக்கலா இது ஒரு ப்ரெஷர் தான், எனக்கு புரியுது. இன்ஃபேக்ட் நானுமே மிகப்பெரிய டிப்ரெஷன்ல தான் இந்த காட்டுக்குள்ள வந்தேன். ஆனா இப்படி உயிருக்காக ஒருத்தனை கஷ்டப்படுத்தி கொலை பண்ணணும்னெல்லாம் நான் முயற்சி செய்யலன்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் பேசியே அடுத்த நாள் காலையில விடியுது. அவனுடைய புண்ணை பாக்குறா. அது ரொம்பவே செப்டிக் ஆகி பூச்சியெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கு. இவ சொல்றா, நீ எப்படியாவது இந்த இடத்துல இருந்து போகலன்னா இது செப்டிக் ஆகியே நீ செத்து போயிடுவ. இங்கிருந்து வெளியே போறதுக்கு என்ன வழின்னு அவன் கேட்கறா. அப்ப 12 நாள் இந்த காட்டு வழியா நடந்தாதான் நம்ம இங்கிருந்து வெளியே போக முடியும்னு அவன் சொல்றான். 12 நாள் வரைக்கும் நான் நடந்துருவேன், இந்த காலை வச்சுட்டு நீ நடக்க முடியாது. அதனால நீ எனக்கு உதவி செஞ்சினா இந்த கையை கட்டா அவுத்து விட்டினா இந்த மலை ஏறி போயிட்டு நான் எப்படியாவது உனக்கு ஹெல்ப் கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல இருந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்னு கிட்ட சாஷா சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ கயிறு கட்டெல்லாம் அவுத்து வைக்க முடியாது, வேணும்னா என்னையும் கூட்டிட்டு போ, ரெண்டு பேரும் ஒன்னாவே போலான்னு சொல்லிட்டு பென்னும் இவ கூடவே வரேன்னு சொல்றான். இப்ப பென்னை வந்துட்டு எதிர்த்து பேச முடியாது. ஒரே ஒரு கயிறு கட்டை மட்டும் அவுத்து விட்டுட்டு அவளோட உடம்புலயே இவனுடைய கயிறையும் சேர்த்து கட்டி வச்சிடறான். அதாவது பென்னு போற வழி எல்லாம் சாஷா கிட்ட ஒரு வார்னிங் கொடுத்துட்டே போறா. நீ என்ன கழட்டி விடணும்னு நினைச்சீன்னா நான் உன்னை இந்த மாதிரி அவுத்து விட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவனும் இழுக்கும் போதெல்லாம் அவளும் உயிருக்கு போராடுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது. அதனால பாதி மலை ஏறுற வரைக்கும் இவ அவன் கூடவே வந்துட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுடைய பார்வையிலிருந்து இவ தப்பிச்ச உடனேயே கயிறு எடுத்து அங்க இருக்க ஒரு மரக்கட்டையில மாட்டி விட்டுட்டு இவ உடம்புல இருக்க அந்த கயிறை கழட்டிடுறா. இவனுக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அவளை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா பாத்தீங்கன்னா அது ஏற்கனவே ஒரு மரக்கட்டையில கட்டி வச்சது
ஆரம்பிச்சதுனால இவ இழுத்த இழுப்புல இவளுடைய உடம்புல இருந்த ஒரே ஒரு கட்டும் அவுந்து போயிடுது. அதனால இவ ஃப்ரீ ஆயிடுறா. இப்போ பென் இருக்கக்கூடிய அந்த கயிறை இவ கழட்டி விட்டுறா. பென்னு மேல இருந்து கீழே விழுந்து அதே இடத்துல செத்து போயிடுறா. இப்போ ஒரு வழியா பென் கிட்ட இருந்து இவ தப்பிச்சிட்டா. ஆனா எப்படியாவது இந்த மலை உச்சியை மேல ஏறி போனாதான் இவளோட உயிரோடு இருக்க முடியும். அது ரொம்ப சாதாரணமான மலை கிடையாது. ஏறுறதுக்கு கொஞ்சமும் வாட்டம் இல்லாம ரொம்பவே கஷ்டமான ஏறுதல் தான் தேவைப்படுது. ஆனா இவ கையில எந்த ஒரு உபகரணமும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா மேலேயும் ஏறிட்டா. டாமி இவளுக்கு கொடுத்த காம்பஸோட உதவியோட அங்க இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோட்டுக்கு போயிடுறா. அங்க ஒரு சிலரோட உதவியோட நேரா ரேஞ்சர் ஆஃபீஸ் போயிட்டு இது வரைக்கும் மிஸ் ஆனவங்க உடம்பெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அங்க இருக்க போலீஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுடைய பாடி எல்லாம் ரெக்கவர் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்கா. இந்த படம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். கிட்டத்தட்ட 60 நாள் ப்ளூ மவுண்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல எல்லாருமே நேரடியா இருந்து எந்த டூப்பும் போடாம எடுத்த படம் இது. இப்போ இந்த காம்பஸை கையில வச்சுக்கிட்டு டாமியை நினைச்சு அந்த காம்பஸை தூக்கி கடலுக்குள்ள போட்டுட்டு இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு ஒரு கடற்கரையில் உட்கார்ந்துருக்க மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இது. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு, வேணும்னா பார்த்துக்கோங்க. இந்த படமும் என்னுடைய நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்ததாக என்ன படம் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.